அட்டவணை ஒன்று உருவாக்குறதுக்கான டெக் வந்துட்டு டேபிளாக இருக்கும். ஆகவே இது வந்து நான் சொல்லுவோம், இந்த கோடுகளுக்கு நான் சொல்லுவோம் போர்டர். சரிதானே? அதுக்கான பண்பு ஒன்று இருக்குது, போர்டர் அப்படின்னு சொல்லுவோம். டேபிளுக்கான ஒரு பண்பு தான் போர்டராக அமையும். இதை நான் சொல்றது ரோ அப்படின்னு சொல்லுவோம், நிறை. ஆக அந்த நிறையை உருவாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டெக் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேபிள் ரோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆகவே டேபிள் ரோ 3 ரோ காணப்படுது எனக்கு. இதுவும் டிஆர், இப்படி ஒரு டிஆர் இருக்கு. ஆகவே ரோ உருவாக்குறதுக்கான டெக் வந்து டிஆர் ஆக இருக்கு. அந்த டிஆருக்குள்ள இப்போ உதாரணமாக இதான் முதலாவது டிஆர், எங்கட முதலாவது ரோவை ஸ்டார்ட் பண்ணுற உதாரணமாக வச்சோம்னு சொன்னால், இந்த ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவோம் டேபிள் டேட்டா. அவை குளம் உருவாகுது. அவை அந்த டேபிள் டேட்டாவுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து டிடி அப்படின்ற ஒரு டெக் பாய்ப்போம். டிடி இப்போ முதலாவது டிஆருக்குள்ள முதலாவது ரோவுக்குள்ள 3 டிடி இருக்கணும். சரி, அதே மாதிரி ரெண்டாவது ரோவுக்குள்ளேயும் 3 டிடி இருக்குது, மூன்றாவது ரோவுக்குள்ளேயும் 3 டிடி இருக்குது. இந்த வடிவத்தில் தான் நான் டேபிள் உருவாக்க போறேன். சரி, இப்போ உதாரணமா நாங்கள் உருவாக்க போற டேபிள் வந்துட்டு இந்த வடிவத்தில் காணப்பட்டால், உதாரணமாக இதில் நான் நேம் ஒன்று இருக்குது, இதில் ஏஜ்னு இருக்குது, வடிவத்தில் வந்துட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்படி ஒரு டேபிளை தான் நாங்கள் உருவாக்க போகிறோம். சரி, எவ்வாறு உருவாக்கும் போது அதை நாங்கள் டெக் வந்துட்டு எங்களுக்கு டேபிளாகத்தான் இருக்கு. டேபிள் தான் டெக்காக இருக்கும். அப்போ இந்த கோடுகளுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் போர்டர். அந்த பண்பு வந்துட்டு போர்டர் ஆக இருக்கு. போர்டர் சமண்டு கொடுத்து நாங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ள போர்டரோட சைஸை கொடுக்க இயலும். போர்டரோட சைஸ்ல தடிப்பத்தை நாங்கள் கொடுக்க இயலும். போர்டரோட சைஸ் வந்து நாங்கள் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரி, 1 கொடுக்கலாம் அல்லது 2 கொடுக்கலாம். போர்டர் பாவிக்காட்டி இந்த கோடுகள் என்ன செய்யாது, வராது. சரி, இப்போ நான் ஒரு ரோவை ஃபஸ்ட்டு உருவாக்குவோம். ரோ உருவாக்குறதுக்கான டெக் நான் சொன்னேன் டிஆர்ன்றது தான் டெக்காக இருக்கு. அந்த டிஆருக்குள்ள 3 டேபிள் டேட்டா இருக்குது. அதுக்கு நாங்கள் பாவிக்கலாம் டிடி அப்படின்னு சொல்லி பாவிக்கலாம். முதலாவது டிடிக்குள்ள தான் நேம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஆக அந்த டிடியை நான் க்ளோஸ் பண்ணணும். அந்த டேபிள் டேட்டா முடியுது. ரெண்டாவது டிடியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது டிடிக்குள்ள இருக்குது ஏஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த டிடியை நான் க்ளோஸ் பண்ணுறேன். மூன்றாவது டிடிக்குள்ள அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த டிடியையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ முதலாவது ரோ வந்துட்டு எங்கட முடியுது. முதலாவது ரோ முடியுது. ஆக அந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் இப்போ டேபிளையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஒரு ரோ தான் உருவாக்கிக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் ரன் பண்ண போகிறோம். இவ்வாறு ஒரு டேபிள் உருவாகி இருக்குது. நேம், ஏஜ், அட்ரஸ்ன்னு சொல்லி உருவாக்கிது. இங்கே ஃபோட்டோவுக்கு கீழே வந்துருக்குது. ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் கீழுக்கு வரணுமாக இருந்தால், அதோட ஃபோட்டோவோட ஒட்டாமல் வரணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? ஃபோட்டோவோட ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் கீழே வரணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? என்ன ஐடியா? இப்போ நம்ம உருவாக்கின டேபிள் ஃபோட்டோவோடய சேர்ந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? அதான் கேட்குறேன்.
கொஞ்சம் இடைவெளி பிஆர் யூஸ் பிடெக் யூஸ் பண்ணலாம், பேராகிராஃப் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் பிஆர் பயன்படுத்தலாம். இந்த டேபிளை நான் பேராகிராஃப் ஒன்றுக்குள்ளே போட்டோம்னா மேலுக்கு ஒரு இடைவெளியும் கீழுக்கு ஒரு இடைவெளியும் வரும் என்ன. அவை நான் பேராகிராஃப் பாவிக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி நான் பிஆர் பாவிக்கவும் இது நான் பேராகிராஃபுக்குள்ள டேபிளை போட்டு விட்டா கொஞ்சம் இடைவெளி வரும். அப்படி நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ இடைவெளி வந்து வந்து டேபிளை நான் சென்டருக்கு கொண்டு போகணுமா இருந்தால் என்ன செய்யலாம்? நடுவுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் சென்டர் டெக் யூஸ் பண்ணணும். சென்டர் டெக் யூஸ் பண்ணணும். அலைன் சென்டர்னு கொடுக்கணும். அலைன் சென்டர்னு சொல்லி இங்கே கொடுப்போம். டேபிளுக்குள்ள ஒரு பண்பு இருக்கு, அலைன் சென்டர்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் சென்டர்ல ஒரு டெக் இருக்கு, அதை பாவிக்கவும் சரிதானே. அவ்வாறு நாங்கள் அலைன் சென்டர் கொடுத்தா சென்டருக்கு போகும், கொண்டு போய் கொள்ளலாம். சரி, டிஆர் பாவிக்கிறேன். இப்போ டிஆர் பாவிக்கும் போது இவ்வாறு நாங்கள் முதலாவது ரோ நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது ரோ நான் கொடுக்குறேன். ரெண்டாவது ரோ உருவாக்குற உதாரணமாக இங்க முகமதுக்கு கொடுப்போம். இங்க 18 வயது சரிதானே. இங்க காரஸ்திகிரியான கொடுப்போம். சரி, இப்போ ரெண்டாவது ரோ உருவாக்குறதாக இருந்தால் அவன் என்ன டெக் திரும்ப நான் யூஸ் பண்ணணும். அப்ப முதலாவது ரோ முடிஞ்சு ரெண்டாவது ரோக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்ன டெக் பாவிக்கணும்? டிஆர் பாவிக்கணும் என்ன. அதுக்குள்ள அதே மாதிரி 3 டிடி இருக்குது. 3 டிடி இருக்குது. அப்போ இப்படியே காப்பி பண்ணி போடுறேன். அந்த டிடி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால டிஆரை நான் க்ளோஸ் பண்ணேன். ரெண்டாவது ரோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன். இப்போ டிடிக்குள்ள டேட்டா மாறுதுனே. நேம் 30 வரப்போகிறது முகமது. அடுத்த நான் கொடுத்திருக்கிறேன் 18. அட்ரஸ்ன்றதுக்கு பதிலாக நாங்கள் அடிப்படான் பண்றோம். அடிவாறு வந்துச்சு. சரி, இது வந்து எங்களோட தலைப்பு நேம் ஏஜ் அட்ரஸ்ன்றது தலைப்புன்றதுனால அதை நாங்கள் ஒரு கொஞ்சம் தடிப்பமாகவும் அது சென்டருக்கும் போயில வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் இதை கொஞ்சம் தடிப்புன்றதுல சென்டராக வரவும் வேணும், தடிப்பமாக வரணுன்றதுக்காக இந்த டிடிக்கு பதிலாக டிஹெச் பாவிக்கலாம். டிடிக்கு பதிலாக டிஹெச் பாவிக்கலாம். அந்த ஹெடிங்க்கு மட்டும் டிஹெச் பாவிச்சால் அது தடிப்பமாக மாறும், அதே நேரம் சென்டராகவும் மாறும். டேபிள் ஹெடிங் சொல்லி நான் பாவிக்க போகிறோம். டிடியும் பாவிக்கலாம், டிஹெச்சும் பாவிக்கலாம். டிஹெச் டிஃபரெண்ட் என்னென்றால் தடிப்பமாக தேவைன்னு சொன்னால் அல்லது சென்டருக்கு போகணுமாக இருந்தால் நாங்கள் பாவிக்க. சரி, கண்டிப்பாக வந்துட்டு போல்டாக இருக்குது, அதே நேரம் சென்டராகவும் மாற்றப்பட்டிருக்கு. சரி தானே. மூன்றாவது ரோ ஒன்று உருவாக்கணுமாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? திருப்ப டிஆர் டைப் இன்னொரு 3 டிடி வரும். சரி, அது முடிய நான் டிஆரை க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள டேட்டாவை நாம மாற்றி ரைட் முகமதுக்கு பதிலாக நான் அடுத்த ரோல வேறொரு பேர் கொடுக்கலாம். இவ்வாறு நாங்கள் எத்தனை ரோ வேணும்னாலும் நினச்சலாம் எட் பண்ணி கொள்ளையிலும் டேபிளில். ரைட், இப்போ டேபிளில் நீங்கள் சைஸை மாற்றிடும். சின்ன சைஸாக இருக்குதுன்னு சொன்னால் வித்தும் ஹைட்டும் கொடுக்கலாம். டேபிளுக்கு நீங்கள் வேணும் மேலதிக பண்பாக வித் ஹைட் பாவிக்கலாம். இதை நான் இமேஜுக்கும் வித் ஹைட் பாவிச்சோம், டேபிளுக்கும் பாவிக்கலும் வித்தும் ஹைட்டும். நீள
அகலங்களை நாங்கள் என்ன செய்யலாம், கூட்டி குறைச்சி கொள்ள இயலும். width மட்டும் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், ஹைட்டும் கொடுக்க இயலும். இவ்வாறு சைஸ் நாங்கள் என்ன செய்யலாம், பெருசாகி கொள்ளலாம், ஹைட் ஒன்று கொடுக்கலாம். ஹைட் நீங்கள் கூட்டும்போது என்ன செய்யுது, உயரம் கூடுது. சரி, இவ்வாறு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ள வித் ஹைட்டுன்ற பண்புகள் பாவிக்கலாம்னு நாங்கள் தெரிஞ்சிருந்தால் சரி, வித்தும் ஹைட்டும் பாவிக்கலாம். சரி, போர்டர் நீங்கள் வேணும்னா சைஸை மாற்றலாம், 1க்கு பதிலாக 2 அல்லது 3ன்னு சொல்லி கொடுக்கவும் மேலும் போர்டர்ட சைஸை நீங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ள இயலும். 3 கொடுக்கும்போது தடிப்பமாக வரும். சரிதானே, அதே மாதிரி வேணும்னா நீங்கள் 10 ஒன்று அதோட தடிப்பமாக இருக்கலாம். சரி, அது டேபிளில் சைஸாகத்தான் இருக்கு. ரைட், போர்டரில் சைஸ் தான் போர்டர் சமன் சொல்லி நான் கொடுக்குறது. ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு வந்துட்டு ஒரு தலைப்பொண்டு வைக்க போகிறோம்னு சொன்னால் டேபிளுக்கு ஒரு மேலுக்கு தலைப்பொண்டு வரப்போகுது. அது நான் சொல்லுவேன் கெப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேபிளுக்கான கெப்ஷன் ஒன்றையும் உருவாக்கலாம் நீங்கள். அதுக்கு நாங்கள் டேபிளுக்குள்ள ஒரு டெக் இருக்குது கெப்ஷன் அப்படின்னு சொல்லி, டேபிளுக்குள்ளே நீங்கள் கெப்ஷன் ஒரு டெக் பாவிக்கலாம். கெப்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது தலைப்பொண்டு கொடுக்கலாம். உதாரணமாக ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன். கெப்ஷனை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் கெப்ஷன் வந்து வரும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு டேபிளுக்கான கெப்ஷனை நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். சரி, இதை நான் சொல்லுவோம் கெப்ஷன். இவ்வளோ கிளியரா? ஓ சார். இப்போ இப்படி ஒரு டேபிள் வரப்போகுது. பட் இதில் எப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேருக்குமே காடகஸ்திகிரியை எல்லாருமே காடகஸ்திகிரின்னு வரப்போகுது. இப்போ இதுலேயும் ஃபாத்திமான்னு கொடுத்தோம், இல்லை 16ன்னு கொடுத்தோம், இதுவும் காடகஸ்திகிரின்னு டீக்ஸ். நான் இதை டிலீட் பண்ணுறேன், இதை டிலீட் பண்ணுறேன். இப்படித்தான் வருது. இது ரெண்டுக்கும் சேர்த்து காடகஸ்திகிரின்னு கொடுக்க வரும். 2 செல்லுக்கும் சேர்த்து காடகஸ்திகிரின்னு சொல்லி வரும். அவ இங்கே தனித்தனியாக இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யலை, பிரிக்க இல்லை. சரிதானே, இப்போயும் 3 ரோ தான் இருக்குது. இது ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ. இங்கே வந்து இந்த 2 ரோவையும் நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிதானே, அதை நான் சொன்னேன் ஸ்பேனிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பேன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 ரோவை நான் ஸ்பேன் பண்ணியிருக்கிறேன். சரிதானே, ஸ்பேன் பண்ணி ஒரு ரோவாக மாற்றிருக்கிறேன். மாற்றி காடகஸ்திகிரின்னு கொடுத்திக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் என்றால், முதலாவது ரோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, டிஹெச் பாவச்சிக்கம் நேம் ஏஜ் அட்ரஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. 2வது ரோவில் முகமட் சரி, 18 சரி. இந்த காடகஸ்திகிரின்றது இவங்களோட ஒரு செல்லில் மட்டும் இல்லை, 2 ஸ்பேன் பண்ணி தான் இந்த காடகஸ்திகிரி வந்திருக்கு. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னா, டிடிக்குள்ள நான் ஒரு பண்பு பாவிக்கணும். இந்த டிடிக்குள்ள 2 ரோ தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் பாவிக்கிறோம் ரோ ஸ்பேன் சொல்லி பாவிக்கிறோம். ரோ ஸ்பேன் பண்ணியிருக்கிறோம். எத்தனை ரோன்னு சொன்னால் 2 ரோ. 3 நாள் 3 கொடுக்கணும். இவற்றில் 2 ரோ தான் ஸ்பேன் பண்ணப்பட்டிருக்கு. 2 ரோ ஸ்பேன் பண்ணி காடகஸ்திகிரின்னு வந்துருக்கு. ஆகவே இதில் வந்துட்டு முதலாவது ரோவுக்குள்ள முகமட்டையும் 18ஐயும் காடகஸ்திகிரியா 2 ரோவை ஸ்பேன் பண்ணியும் போட்டோம். 3வது ரோவில் வரப்போகிறது ஃபாத்திமாவும் 16 மட்டும்தான், இது வராது. சரி, ஆகவே 3வது ரோவில் எங்களுக்கு ஃபாத்திமாவும் 16ம் மட்டும்தான் வரும். காடகஸ்திகிரியான ஒரு டேபிள் டேட்டா வராது. சரி, இதை நீக்கிறோம்.
இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் கடஸ்தில்னு மாற்றிக்கிறேன். இதுக்கு நான் சொல்லுவோம் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பட் அதே மாதிரி குளம் ஸ்பேனும் இருக்குது. குளம் ஸ்பேன்னா ரெண்டு குளமும் நாங்கள் வந்துட்டு என்ன செய்யறது, சேர்க்கணும். ரெண்டு நிரல்களை சேர்க்கிறது. சரிதானே? இப்போ உதாரணம் நான் இதை அழிக்கிறேன். இதை அழிச்சு போட்டு நான் இவர்த்த கொடுக்க போறேன். இவர்த்த நான் நேம் அண்ட் ஏஜ் ஒரே ஏரியா கொடுக்குறேன். உதாரணம் நேம் அண்ட் ஏஜ்னு கொடுக்குறேன். எங்க நடந்திருக்கிறது, இந்த ரெண்டு குளம் தான் சேர்த்திக்கிறோம், ரெண்டு நிரல்களை தான் சேர்த்திக்கிறோம். அதில் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு குளம் ஸ்பேன் சொல்லி சொல்லுவோம். ரெண்டு குளம் சேர்க்கறதுனால குளம் ஸ்பேன் ரெண்டுன்னு சொல்லி அங்கே வரும். சரி, முதலாவது முன்னுக்குள்ள டிஹெச்ல தான் அது நடந்திருக்குது. முதலாவது டிஹெச்சுக்குள்ள நேம் அண்ட் ஏஜ்னு தான் வரணும். நேம் அண்ட் ஏஜ்னு சொல்லி வரப்போகுது. அந்த டிஹெச்சுக்குள்ள நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா குளம் ஸ்பேனும் செஞ்சுக்கிறேன். ஃபுல் ஸ்பேன் சொல்லி சொல்லுவோம். ஃபுல் ஸ்பேன் வந்துட்டு ரெண்டு, எல்லாம் ரெண்டு குளம் சேர்த்துக்கிறேன். நேம் அண்ட் ஏஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் தான் வரும். ஏஜ் தனியாக ஒன்று இல்லை, அதை நான் டிலீட் பண்ணணும். இப்படி நாங்கள் குளம் ஸ்பேன் பண்ணி இது ரெண்டையுமே செய்யலாம், சேர்த்துக்கொள்ள ஏழு. ரைட், அதை நான் சொல்லுவோம் ரோ ஸ்பேன் குளம் ஸ்பேன் சொல்லி சொல்லுவோம். அது கிளியரா? டேபிள் ஓகேயா? ரைட், அப்போ அடுத்ததுக்கு போவோம். ஆம் சார். ரைட், இதெல்லாம் அடிப்படையான HTML விஷயங்கள். ஓ லெவலில் படித்தாலும் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக தான் ஏ லெவலுக்குரிய பகுதிக்குள்ளே போக போகிறோம். சரி, ரைட் ரைட், ஏ லெவல் பகுதிக்குள்ளே இப்போ தான் போகிறோம். இவ்வளோ படித்தது நாங்கள் ஓ லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட், இப்போ HTML ஆக முக்கியமான பகுதி, நாங்கள் ஏ லெவலில் ஆக முக்கியமான பகுதி வந்து இந்த ஃபோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? எப்படி நாங்கள் ஃபோம் வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ HTML எவ்வாறு ஃபோம் உருவாக்குறது. ஃபோம்னால் உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன்ஸ் ஃபோம். ஆன்லைனில் ஃபோம் நிரப்பிருப்பீங்க ஏன்னா. அப்போ ஃபோம் வரும், அதில் வந்துட்டு நேம் வரும், ஏஜ் நிறைய கேட்டிருப்பீங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபில் பண்ணி என்ன செய்வீங்கன்னா இவற்றில் ஒரு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கீங்க, சப்மிட்டை கிளிக் பண்ணினால் டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. சரி தானே? இவ்வாறு ஒரு ஃபோமை நாங்கள் எப்படி HTML கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, அது அப்படி இருக்கட்டும், அது கீழே நான் உருவாக்கி கொண்டு போவேன். ரைட், ஃபோம் வந்து உருவாக்குறதுக்கான HTML டெக் ஃபோம் தான். ஃபோமில் ஒரு டெக் இருக்குது, அந்த ஃபோம்ன்ற டெக் பயன்படுத்தி தான் ஃபோம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரி தானே? டேபிள் இதுக்கு உருவாக்குவோம். பேராகிராஃப் இருக்குது, பேராகிராஃப் முடிய உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு இடையிலிருந்து வரும். ரைட், டெக் வந்துட்டுங்கிறப்ப ஃபோம் உருவாக்கலாம். சரி, ரைட், இப்போ உதாரணமாக நாங்கள் ஃபோம் ஒன்று உருவாக்க போகிறோம். நேம்னு சொல்லி கேட்க போகிறோம், இல்லாட்டி நேம்னு சொல்லி கேட்போம். இப்போ நேம்டு வருவது, அதே போல் ரெண்டு டொட் வருது, இவற்றில் ஒரு பெட்டி ஒன்று வரும். என்ன பெட்டிக்குள்ளே தான் நேமை நாங்கள் டைப் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஃபோமில். அப்படி உருவாக்குறதாக இருந்தால் நாங்கள் கொடுக்க போகிறேன் நேம்னு சொல்லி நாங்கள் சும்மா கொடுக்கலாம். ஃபோமுக்குள்ளே நேம்னு ஒன்று கேட்க போகிறாங்க. நேம்னு ஒன்று கேட்க போகிறாங்க. அந்த நேமுக்கு இப்படி ஒரு பெட்டி ஒன்று வரப்போகுது. இந்த பெட்டியை நாங்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் எதுக்கு நான் சொல்லுவோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பெட்டிக்கு பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இந்த பேர். சரிதானே? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நாங்கள் உருவாக்குறதாக இருந்தால் அங்கே டெக் இருக்குது, இன்புட் அப்படின்னு ஒரு டெக் பாதிக்கணும். டெக் வந்துட்டு இன்புட். அடுத்து நான் டைப்னு கொடுக்கணும். நிறைய வகையான டைப் இருக்கு, நிறைய வகையான உள்ளிட்டு இந்த பெட்டிகள் உருவாக்க போகிறோம். ஆகவே இவ்வாறான பெட்டி உருவாக்குறதுக்கான டைப் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றதுனால டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இன்புட் டைப் வந்துட்டு டெக்ஸ்ட். சரிதானே?
நான் இதை மட்டும் இப்போதைக்கு உருவாக்குறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ இப்போதைக்கு உருவாக்கி பார்ப்போம். ரைட், ஃபார்ம் ஒன்று உருவாகிக்குது. நேம்டு வந்துருக்கு, இதில் ஒரு பெட்டி ஒன்று வந்துருச்சு. சரி, அதாவது நான் டைப் பண்ண சரி தானே. இவ்வாறு தான் ஃபார்மினுடைய இன்புட் டைப் நாங்கள் பாவிக்கிறது. அப்போ இன்புட் டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்னு சொல்லி வந்துடுச்சு. உதாரணமாக ஏஜ்னு ஒன்றும் நாங்கள் கேட்க போகிறோம்னா உங்களோட வயசை சொல்லுங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே ஏஜ்னு சொல்லி கொடுக்குறோம். எங்கே கொடுக்க போகிறோம், இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம். ரைட், இப்போ நான் இதாக கொடுக்குறேன். திரும்ப ரன் பண்ணி பார்க்குறோம். பட் ஏஜ், நேமும் ஏஜும் பக்கத்தில் தான் வந்துருக்கு. இங்கேயும் நான் ஏஜ்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்கலாம். நேமும் டைப் பண்ண ஏஜ் தானே. ஏஜுக்கு எழுத்துகளும் டைப் பண்ணப்படுவதுங்க. டெக்ஸ்ட் தானே கொடுத்துக்கிறேன். நான் இது கீழே வரணுமாக இருந்தால் என்ன செய்யலாம், பக்கத்தில் வராமல் கீழே வரணுமாக இருந்தால் நான் என்ன பாவிக்கணும், பிஆர் பாவிக்கலாம் அல்லது பேராகிராஃப் பாவிக்கவும் மேலும். ரைட், நான் பிஆர் பாவிப்போம். இடைவெளி கூடுதலாக தேவைன்னா 2 பிஆர் பாவிக்கவும் மேலும். ரைட், பிஆர் டைப் பாவிக்கலாம். அவை நேம் முடிய நான் பிஆரை பாவிக்கிறேன். இப்போ போயிட்டு நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஏஜ் கீழே வரும். இப்போ இடைவெளி கொஞ்சம் கூட தேவைன்னா நாங்கள் 2 பிஆர் பாவிக்கவும் மேலும் அல்லது பேராகிராஃப் டைப்பை பாவிச்சாலும் இடைவெளி வரும். இவ்வாறு வந்துச்சு. நாங்கள் ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா எதை கொடுத்தாலும் டைப் பண்ணி போடுது. என்ன நம்பரும் டைப் பண்ணலாம், எதுவும் டைப் பண்ணலாம். அதான் டெக்ஸ்ட்ன்றதா இருக்கும். டெக்ஸ்ட்ன்றது எல்லாமே கலந்து வரதான் டெக்ஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஏஜ்ன்றது எங்களுக்கு இலக்கங்கள் மட்டும்தான் வரணுமாக இருந்தால் நாங்கள் டைப் வந்துட்டு நம்பர் அப்படின்னு ஒரு டைப்பும் இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் கொடுக்கலாம், நம்பர்னு ஒரு டைப் இருக்குது. நம்பரை கொடுக்கவும் வேணும். நம்பர் கொடுத்தோம்னு சொன்னால் டெக்ஸ்ட் டைப் பண்ணப்படாது. இங்கே ஒரு நம்பருக்குரியும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரும். சரிதானே, 6 7 8 சொல்லி இவ்வாறு எங்களுக்கு நம்பரை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஃபோம்களில் நாங்கள் வந்துட்டு தரவு உள்ளிடும் போது பயனர்களின் பிழை இல்லாமல் உள்ளிடுறதுக்கு இவ்வாறு ஒவ்வொரு டேட்டா டைப் நாங்கள் கொடுக்கலாம். சரி, டைப் கொடுக்கலாம். அது டெக்ஸ்ட் கொடுக்கலாம், நம்பர்ன்றது கொடுத்தோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குது நம்பர் மட்டும் கொடுக்குறது. சரியா, பட் இது நம்பர். பட் நாங்கள் ஏதோ ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணுமாக இருந்தால் சப்மிட் பண்ணுறது கட்டாயமான வரும். ஃபோமில் பட்டன் ஒன்று வரும். அந்த பட்டனுக்கு நாங்கள் இங்கே நான் பிஆர் பாவிக்கிறேன். என்ன 2 பிஆர் பாவிப்போம். பாவிச்சோம்னா எங்களுக்கு இடைவெளியும் வரும். பட்டனை உருவாக்குறதுக்கான கோடிங் வந்து இன்புட் தான் பாவிக்கணும். இன்புட் டைப் வந்துட்டு டைப் சமன் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சப்மிட் பட் அவ்வாறு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சப்மிட் பட்டன் ஒன்றையும் உருவாக்கிக்கொண்டு கண்டிப்பாக சப்மிட் பட்டன் ஒன்றும் வந்திருக்குது. நீங்கள் நம்பர் தான் நாங்கள் கொடுக்கணும். அப்படி சப்மிட் நாங்கள் கொடுக்கலாம். சரி, ஃபோம் அப்போ நாங்கள் உருவாக்குறது வந்துட்டு தரவுகளை உள்ளீடு செய்கிறதுக்கு தான் நாங்கள் உருவாக்குவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்போ இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் சப்மிட் வந்து இங்கே உருவாக்கிடுது. ரைட், இவ்வாறு நிறைய இன்புட் டைப் இருக்குது. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக சப்மிட் பட்டன் மாதிரி இன்னொரு பட்டன் இருக்குது, ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லாத்தையுமே இல்லாமல் டைப் பண்ணது அவ்வளவுமே திரும்ப கிளியர் பண்ணுறதுக்கான பட்டனை நான் சொல்லுவோம் ரீசெட் பட்டன். அப்படி ஒரு பட்டன் உருவாக்குறதாக இருந்தாலும் இன்புட் டைப் கொடுக்கலாம். டைப் கொடுத்துட்டு நாங்கள்
சமன் கொடுத்து அதுக்கான டைப் வந்துட்டு ரீசெட்னு சொல்லி வரும். ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பட்டனையும் நாங்கள் என்ன செய்யலாம், உருவாக்கி ரீசெட்ன்றது வந்து நாங்கள் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணி போட்டு ரீசெட் கிளிக் பண்ணால் எல்லாம் இல்லாமல் போகுது. அதான் ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, இப்போ இங்கே ரீசெட்ண்டே வராமல் நீங்கள் வேறு பேர் இருந்தாலும் கொடுக்கலாம். சப்மிட் வராமல் வேறு பேர் கொடுக்கலாம். அதுக்கு நாங்கள் இங்கே இன்னொரு பண்பு பாய்ப்போம், வெலு அப்படின்னு சொல்லி ஒன்றும் பாய்க்கணும். வெலுன்னு கொடுத்து சப்மிட்டுக்கு பதிலாக நான் உதாரணமாக கிளிக் ஹியர்னு கொடுக்கலாம். கிளிக் ஹியர்னு கொடுத்தால் சப்மிட் பட்டன் தான் வரும். அதில் பேர் வந்து கிளிக் ஹியராக மாறும். அவரை நீங்கள் பேரை மாற்றவும் மேலும். கண்டிப்பாக கிளிக் ஹியர்ன்றது தான் பட்டன் பேராக வந்திருக்கு. வெலுன்னு கொடுத்து நீங்கள் பட்டன் பேர் என்ன செய்யலாம், மாற்றலாம். இப்போ ரீசெட்னு வந்திருக்குது, வெலு கொடுக்காட்டி அப்படி தான் வரும். நாங்கள் வெலுவை கொடுத்து அதில் பேரை பட்டன் பேர் மாற்றணும்னா மாற்றவும் மேலும். உதாரணமாக கிளியர்னு சொல்லி கொடுக்குறேன். அதே அதை வந்து கிளியர் பண்ணுற பட்டனாக இருக்கு. சரியா, அவ்வாறு நாங்கள் வெலுவை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள முடியும். சரி, இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாவிக்கலாம். அடுத்து ரேடியோன்னு ஒன்று பாவிக்கலாம். இன்புட் டைப் ரேடியோ பட்டன் ஒன்று இருக்குது. என்னென்றால் ரேடியோன்றது நாங்கள் எம்சிக்யூ பட்டன் சொல்லி சொல்லுவோம். இவ்வாறு சின்ன பட்டன் இருக்கும். ஆகவே நான் இதில் ஏதாவது ஒன்றை தான் செக் பண்ணேன், ஒன்றை தான் கிளிக் பண்ணேன். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரேடியோ பட்டன் சொல்லி சொல்லுவோம். மேலா ஃபீமேலான்னு கேட்டால் ஏதாவது ஒன்றை தானே கிளிக் பண்ணணும். ஏன்னா ரெண்டையும் கிளிக் பண்ண இல்லை, ரெண்டாவது கேளாது. இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பாவிக்கிறது ரேடியோ பட்டன். அப்போ எம்சிக்யூ பேப்பர், எம்சிக்யூ கேள்விகள் செய்யக்கூடிய ஒரு ஃபோமாக இருந்தால் இப்போ 4 விடைகளில் ஒரு விடையை தான் நாங்கள் டிக் பண்ணலாம். மிச்சத்தை என்ன செய்யலாது, டிக் பண்ண இயலாது. அப்படியான பட்டனை சொல்லுவோம் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரேடியோ பட்டனுக்கு நாங்கள் இன்புட் டைப் ரேடியோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவை அதை எப்படி உருவாக்கலாம் என்றால் இதையும் நீங்கள் வந்து சென்டருக்கு எடுத்துக்கொள்ளலாம். சென்டர் டேக்கு பாவச்சன்னு செய்யலாம். ஃபோமையும் சென்டருக்கு எடுக்கலாம். நான் இப்போ ரேடியோ பட்டன் பாவிக்க போகிறோம். உதாரணமாக நாங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறது ஜெண்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜெண்டர் நான் பிஆர் வந்து பாவிக்கிறேன். அப்போ அடுத்த லைனுக்கு போவோம். ஜெண்டர்ன்றது வந்து அதில் வந்து நாங்கள் மேல் ஒன்று கொடுக்க போகிறோம். மேலுக்கு பிறகு அந்த பட்டன் வரணும். அவன் எங்களுக்கு வரப்போகுது மேல் ரேடியோ பட்டன் வரும். அப்புறம் ஃபீமேலும் வரும். ஃபீமேலுக்கும் பட்டன் இருக்கும். இப்போ ரெண்டுமே இல்லாத ஆக்கள் இருந்தால் அதர்னு ஒன்று வரலாம். என்ன அதர் இருந்தால் அதரை கிளிக் பண்ணவும். சரி, ரைட். அப்போ இவ்வாறு ஆப்ஷன் வரும். ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் கிளிக் பண்ணலாம். எல்லாமே இருக்கே இல்லை தானே. அதுதான் நாங்கள் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அப்போ நாங்கள் உருவாக்குறதுக்கு ஜெண்டர் மேல் வரப்போகுது. மேலுக்கு பொருள் அந்த பட்டன் வரும். ரேடியோ பட்டனுக்கான கோடிங் தான் இன்புட் டைப் ரேடியோன்னு கொடுக்குறது. இன்புட் டைப் வந்துட்டு நான் கொடுக்கணும் ரேடியோ. இங்கே நாங்கள் மேலதிகமாக நேம் ஒன்றும் பாய்ப்போம். சரி தானே, நேம்டு நாங்கள் பாவிக்கிறது ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுக்கலாம். இவ்வாறு நாங்கள் நேம் பாவிக்காட்டி எல்லாமே கிளிக் ஆகிடும். நேம் எங்களுக்கு இங்கே தேவைப்படும். நேம் வந்து நான் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதே நேமை தான் நாங்கள் அடுத்த ஃபீமேலுக்கும் கொடுப்போம். சரிதானே, உதாரணமாக நான் ஜெண்டர்னு கொடுக்கலாம். இன்னொன்று பாவிக்க போகிறோம் வெலுன்னு வருது. வெலு வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
உதாரணமாக இதுக்கு நான் வந்துட்டு மேல்ண்டே கொடுக்குறேன், வெலு வந்துட்டு மேல்ண்டே கொடுக்குறேன். இதே மாதிரி நான் வந்துட்டு எதுக்கு கொடுக்கணும்னா ஃபீமேலுக்கும் உருவாக்கணும். நான் அதே காப்பி பண்ணி போடுறேன். இதை நான் ஃபீமேல் மாத்துறேன். ஃபீமேலுக்கும் நான் இன்புட் டைப் ரேடியோ தான் வரப்போது, நேம் அதே தான் வரும். நாங்கள் வெலுவை மாற்றோம், மாற்றினா தான் எங்களுக்கு ஒன்று மட்டும் கிளிக் பண்ண மாதிரி வரும். சரி, அப்போ நான் அதுக்கு நான் ஃபீமேல்லே கொடுக்குறேன் வெலு. வேறு என்ன மேல் ஃபீமேல் இல்லாட்டி அதர் வந்து இருக்கலாம். சரி, அதுக்கு நான் ரேடியோ பட்டன் ஜெண்டர் வெலு வந்துட்டு மாற்றும். நான் அதுக்கு அதர்லே கொடுக்குறேன். அப்படி தான் கொடுக்கணும். இல்லை நான் வேறு பெருமானம் இருக்கணும். நேம் வந்து ஒரே நேமாக இருக்கணும், வெலு வந்துட்டு வேறு பெருமானங்களாக இருக்கும். சரி, நான் ஒவ்வொன்று முடியும் பிஆர் யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ தான் அடுத்தடுத்த லைனுக்கு போகும். பிஆர் இங்கே நான் பிஆர் போடுறேன். ரைட், இப்போ நான் ரன் பண்ணுவோம். ரைட், நேம் வருது ஜெண்டர். பட் அதற்கு பிறகு நான் பிஆர் யூஸ் பண்ணல, அப்புறம் அது எல்லாம் பக்கத்துலேயே வந்துட்டு அது அதற்கு பிறகு நாங்கள் ஒரு பிஆரை யூஸ் பண்ணி கொள்வோம். சரி தானே, மேல் ஃபீமேல் அதர்னு சொல்லியிருக்குது. இப்போ நான் இப்போ மேலே கிளிக் பண்ணுறேன் அல்லது ஃபீமேலை கிளிக் பண்ணுறேன், அதரை கிளிக் பண்ணுறேன், ஏதாவது வந்து தான் டிக் ஆகும். சரி தானே, ஏதாவது வந்து தான் டிக் ஆகும். இப்போ நான் இங்கே டைப் பண்ணிடும் நம்பர் எதுவும் கொடுக்குறாங்க, இது கிளியர்னா கிளியர் ஆகும். ஃபுல்லாக திரும்ப டைப் பண்ணணும். என்ன நேம் கிளிக் ஏன்னா கிளிக் ஆகும். சரி, ரைட். பட் இதோட நான் இன்றைக்கி கிளாஸ் இன்றைக்கி நிற்பாட்டேன் கொஞ்சம் இல்லையா, மீதி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கட்டாயிடும், கட்டாயினத்தோட அப்படியே கிளாஸ் முடியும். ஏதாவது டவுட் இருக்குதா? ஹோம் வந்து நாளைக்கு நான் இதில் தொடர்ச்சியை பார்ப்போம் ஹோமில். சரியா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.